தாயின் ஐஸ்லாண்டோட ஒரு சம்மர் ஹவுஸ் டூர் பார்ப்போமாங்க. இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, கியூரஹர்திங்கிற ஐஸ்லாண்ட்ல ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க ஹைக் பண்ணி போனீங்கன்னா, ஒரு ஹிட்டன் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குங்க. நெறைய பேத்துக்கு இது தெரியாது. டூரிஸ்ட்டா வரவங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேங்க. ஸோ இது வந்து கரஹர்தில இருக்கிற ஒரு சம்மர் ஹவுஸ் தாங்க. இந்த சம்மர் ஹவுஸ் வந்து 2 பிஹெச்கே. இந்த சம்மர் ஹவுஸோட மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த பாத் டப் தாங்க. அதாவது சோனான்னு சொல்லுவாங்க இங்க. ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹோமும் வந்து இவ்ளோ தாங்க சைஸ்ல இருக்கும். 2 பெட்ரூம், ஒரு குட்டியான கிட்சன், குட்டியான ஒரு பாத்ரூம், ஒரு ஹால் ஏரியா, ஒரு டெக் ஏரியா. மோஸ்ட் ஆஃப் த டெக் ஏரியாலலாம் பாத் டப் இருக்காங்கதுக்கு. இங்க சம்மர் ஹவுஸ்ங்கிறதுனால தான் பாத் டப் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல வந்து பங்க் பெட் குடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு சிங்கிள் காட் பெட் குடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா 3 பேர் அந்த ரூம்ல படுத்துக்கலாம். அப்புறமா பக்கத்து ரூம்லயே வந்து இன்னொரு பெட்டு குடுத்துருக்காங்க. அங்க 2 பேர் தங்கிக்கலாங்க. ஸோ மொத்தமா 5 பேர் தங்குற மாரி இருக்குங்க இந்த சம்மர் ஹவுஸ். போன அன்னைக்கு வந்து மழை பெய்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஐஸ்லாண்ட்ல வந்து ரொம்ப, ரொம்ப ஹெவியா மழை பெய்யாதுங்க. ரொம்ப சொட்டு சொட்டா தாங்க மழை பெய்யும். ஆனா வந்து இந்த மழையில நம்ம நனைவோமான்னு கேட்டா கண்டிப்பா நனையுவோம். இந்த டோர வந்து நான் லெஃப்ட், ரைட், அப், டவுன் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. ஓப்பன் ஆகல. அப்புறமா தாங்க புரிஞ்சுச்சு அது ஸ்லைடிங் டோர்ன்னு. இதுதாங்க ஒரு குட்டியான பாத்ரூம், ஒரு ஷவர் ஏரியா, ஒரு ட்ரை ஏரியா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாரி ஐஸ்லாண்ட் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்